ஹலோங்க, சுபா குக்கிங் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற உணவு வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெஜிடேரியன் கிரேவி ரெசிபி இன்ஸ்டன்ட் பாட் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து சப்பாத்தி, பரோட்டாஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆனியன், கார்லிக், இஞ்சி, ஒரு ஆலப்பினியோ பெப்பர் கட் பண்ணது, கருவேப்பிலை கொஞ்சம், பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, 2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், மிளகு சிறிதளவு. தக்காளி பழம் வந்து நம்மளுக்கு 2 தேவைப்படும். ஒன்று கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஒன்று கொஞ்சம் சிறுசாக இருக்கும். வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று போதும். இப்போ நம்ம இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. கிரேவி பண்ணுறதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். பொட்டேட்டோ ஃப்ரெஷ்ஷு, பன்னீர், கேரட், ஃப்ரோசன் க்ரீன் பீஸ் அண்ட் ஃப்ரோசன் கார்ன் கர்னல்ஸ், இது க்ரீன் பீன்ஸ், பட்டர் 2 டேபிள் ஸ்பூன். இது போக நம்ம ரெடி பண்ணி வச்ச கிரேவி. வில் ஸ்டார்ட். சாட்டே ஆப்ஷனில் போடலாம். நார்மல்ல இருக்கட்டும். இப்போது இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதில் பட்டர் சேர்க்கலாம். கொஞ்சம் கறி லீவ்ஸும் போடலாம். பன்னீர் ஆட் பண்ணுறேன். அது ஸ்லைட்டாக கோல்டன் ப்ரௌன் அங்கங்கே வரணும். அது மாதிரி வர வரைக்கும் நம்ம லைட்டாக அதை வறுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அது லைட்டாக ப்ரௌன் கலராக அங்கங்கே வந்துருச்சா. ஸோ இந்த டைமில் நம்ம எல்லா காய்கறியும் ஆட் பண்ண வேண்டியதான் ஒன் பை ஒன்றா. பொட்டேட்டோ, கேரட், பீன்ஸ், பீஸ் அண்ட் கார்ன். நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த கிரேவியை இதை ஊற்றலாம். 1 கப் வாட்டர், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், டர்மரிக் பவுடர் 1 டீஸ்பூன், சால்ட் டு டேஸ்ட். சாட்டே ஆப்ஷனை கேன்சல் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு மேனுவலாக ப்ரெஷர் குக் வந்து ப்ரெஷர் லெவல் வந்து லோவில் போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வைக்கலாம். அப்புறம் சீலிங் ஆப்ஷனில் போட்டுடலாம். அவ்வளோதான். லெட்ஸ் சி எப்படி வருதுன்னு பார்ப்போம். எனக்கும் இதுதான் ஃபஸ்ட் டைம். லெட்ஸ் சி. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே ரெடி. லெட்ஸ் சி. செம்மையாக இருக்கா? உங்களுக்கு பிடிச்ச சப்பாத்தியோ இல்லை பரோட்டாவோடையோ வச்சு சர்வ் பண்ணுங்கள். சூப்பரான வெஜிடபிள் கிரேவி இஸ் ரெடி. பன்னீர் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். லுக், அது ஹீட்டாக இருக்குது. நல்லா சுடுது. சூப்பர். பொட்டேட்டோ எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். லுக், பர்ஃபெக்ட். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
சூப்பராக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு லைம் எடுத்து புளிஞ்சு விட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பாய்.